வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் மாறி மாறி வரும். இன்னைக்கு ஹெட்லைன் வருது, செந்தில் பாலாஜி தப்பி ஓட்டம் தலைமுறை உண்டு, நாளைக்கு ஆதவ அர்ஜுனா தப்பி ஓட்டம் தலைமுறை கூட வரும். முதலமைச்சர் வந்து சட்டசபையில வந்து உங்க அப்பாவுக்கு இது ஆணவத்தோட உச்சம் நானே சொல்றேன். ஆனா அதையே உங்களால தாங்க முடியாது. உங்க அமைச்சர் எல்லாம் மேடையில இருந்து முதலமைச்சர் வந்து ஒருமையில அவன் இவன் பேசுவான், கைது பண்ணா பழிவாங்க நடவடிக்கை. உதயநிதி அவர்கள் பேச்சே கேட்டா தேதி சொல்லுங்கன்னு கேட்டார். இந்த திட்டங்களை எப்ப நிறைவேற்றுவீங்க, தேதி குறிப்பிடணும்னு சொன்னார். அப்ப நான் கேட்கிறேன், உங்க ஆட்சியில தேதி குறிப்பிட்டீங்களா? டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே மீது போட்ட ஒரே ஒரு வழக்கு சொல்லுங்க. இந்த கொடநாடு கூட போடல. ஏன் போடல சொல்லுங்க. அன்னைக்கு அது தொட்டிருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. கொள்ளை அடிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். கரூர் சம்பவத்துல டிவிகேக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செஞ்சவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி அந்த அதிமுக இன்னைக்கு காலி ஆகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஊடகங்கள்ல இன்னொரு செய்தி முக்கியமா பார்க்கப்படுது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதை தொடர்ந்து ஏபாவேலு, KN நேரு, சேகர் பாபு, அன்பில் மகேஷ்னு ஒரு பட்டியலே தயாரா இருக்கு. இங்கெல்லாம் வந்து பாய போறாங்க. ஆமா, ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். நடவடிக்கை எடுக்கணும் சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ நீங்க ஜெயலலிதா மீது எடுக்கல சார் சொத்து குவிப்பு வழக்கு. நான் கேட்கறேன், இவங்கெல்லாம் எம்மத்திருடனுங்க. நான் அப்புறம் என்ன, இவங்கெல்லாம் எம்மத்திருடனுக்கு தான். இப்போ நீங்க கேட்பீங்க இவங்கெல்லாம் பண்ணலையான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து 10 காசு வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஊழல் பண்ணலன்னு. இப்போ தானே 10 நாள் ஆயிருக்கு, 50 நாள் ஆயிருக்கு. இப்போ நான் கேட்குறேன்னா இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இவங்கெல்லாம் எம்மத்திருடனுங்கிறது ஊருக்கே தெரியும். ஏவா வேலு பேரை பாருங்க, பாம்பு, இது மாட்டு ரவி. அதான் நான் சொல்றேன், இவங்க எல்லாம் நமக்கு முன்னாள் அமைச்சரா சார், முன்னாள் அமைச்சரா கூட இருக்கட்டும் சார். ஆனா எல்லாம் வந்து பாருங்க, எல்லாம் சார் போய் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எம்மத்திருடன் ஊருக்கே தெரியும். நான் வாய்ப்பு இருக்கான்ற வாய்ப்பு இருக்கா சார்? சார் பாருங்க, நல்லா பண்ணுவாங்க. இந்த இடத்துல மக்கள் வந்து இப்படிதான் ஏமாறுறது. ஒவ்வொரு ஆட்சி வரும்போது இப்படியான சில நடவடிக்கை எடுக்கிறது தான். சரி, சில பேர் ஊழல் வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டு கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பொன்முடி இருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. இன்னும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டனையே வழங்கப்படுது. அப்படியே நிலுவையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடுகாட்டு ஊழல் இந்த கூரை ஊழல் பண்ணவர் செல்வ கணபதி சிறைக்கே போயிட்டு வெளியே வந்துட்டாரு. வந்து அவர் யாருக்கிட்ட எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்க இருக்கிறாரு? திமுக இருக்கிறாரு. அந்த மாதிரி பல கடந்த காலத்தில் வந்து சிறைக்கு செந்தில் பாலாஜி வச்சுங்க. அதனால வந்து இப்போ எல்லாரும் வந்து ஒரு சார், நீங்க இப்போ ஒரு வழக்கில் நீங்க சொல்றீங்க இந்த எம்எல்ஏ மீது சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கல, அது வந்து சீரியஸான குற்றம் தான், பாலியல் குற்றம். நான் வந்து அதை நான் வந்து பண்ணார் இல்லைன்றது ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் முட்டுலாம் கொடுக்கல. அதே செந்தில் பாலாஜி இடி வழக்கு இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியிலேயே சிறையில் இருந்தார் சார். ரெக்கார்ட் பிரேக் அது. இது இந்தியாவிலே ரெக்கார்ட் பிரேக். அமைச்சர் பதவியிலிருந்து நிற்காம சிறையில் இருந்தார். இல்லை, இதெல்லாம் திமுக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணது கிடையாது சார். இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது இதில். இப்போ அதிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி மாதிரி ஸ்பீடாக கரையுது. கரைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆமா, கரைக்கிறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? ஆமா, கரைக்கிறாங்க. சரி, கரைக்கிறாங்க. கேமரா முன்னாடி கரையுது. சரி, சமுட்டி வச்சு அந்த ஐஸ் கட்டியை உடைக்கிறாங்க. போதுமா ரைட் பண்ணா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீது நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சதீஷ், இதெல்லாம் புரியாத சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. இதெல்லாம் மாறும் சார். மறுபடியும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வரலாம். இருங்க, திமுக அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் அந்த இடத்துக்கு நான் போக முடியாது. அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுங்க. இங்க மக்கள்லாம் வந்து அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலைகள்லாம் மாறும். அதெல்லாம் இருக்கும். மீண்டும் ஒரு ஆட்சி வந்து கேட்டீங்கன்னா இதே இப்போ இந்த செய்தி இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ இதே வந்து இந்த ஆதவ அர்ஜுனா இன்னும் இருக்கிற சில அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு மீது அவங்க மீது வழக்கு தொடரலாம், அவங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் சக்கரம் மாறி மாறி சார். விஜய் அவர்கள் பாணியிலே சொன்னீங்கன்னா இங்கே ஜெயிக்கிறவங்க தோப்பான், தோக்கிறவங்க ஜெயிப்பான், வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் மாறி மாறி வரும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஹெட்லைன் வருது, செந்தில் பாலாஜி தப்பி ஓட்டம் தலைமுறை உண்டு, நாளைக்கு ஆதவ அர்ஜுனா தப்பி ஓட்டம் தலைமுறை கூட வரும். இப்போ இல்லை, 5 வருஷம் கழிச்சு வரும். ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை முழுசா 5 வருஷம்ன்றீங்களா? அதுல 5 வருஷம் இல்லை சார். சரி, 10 வருஷம் வச்சுங்க சார். ப்ரிப்பேர்டா இருக்கீங்க. சரி, 10 வருஷம் வச்சுங்க சார். 11வது வருஷம்
இங்கதான் வந்துருச்சுல சார். இல்ல சில பேர் 6 மாசம் 3 மாசம்ன்றாங்க. நீங்க 5 வருஷம் இல்ல, தெளிவா எனக்கு இருக்கீங்க. தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஜான் இருக்க வரைக்கும் நடக்காது. 5 வருஷம் உறுதி 5 வருஷத்துல 10 வருஷம் கூட நடக்கலாம். ஆனா 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. 6 மாசம் 3 அதுக்கான மாசம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்றேன். ஒரு சொன்ன வருஷம் பிறகுதான் இவ்வளவு சிக்கலாகுது. நீங்க வேணா பாருங்க. அது சொல்லக்கூடாது சார். முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடாது சார். எப்போ வேணாலும் தேர்தல் வரும்னாரு. எப்போ வேணாலும் தேர்தல் வரும், தயாரா இருங்கன்னு சொன்னாரு. அவரே என்ன சொன்னாரு? 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு நாங்க அவகாசம் கொடுப்போம்னு சொன்ன ஒன்று அதை வாய் அடுத்த ஒரு 2 மாசத்துல அந்த வார்த்தை வரக்கூடாதுல்ல. அவர் தானே சார் சொன்னாரு இந்த ஆட்சி வந்து எதிர்க்கட்சியா செயல்படுவோம். எதிர்க்கட்சி 6 மாத காலம் டைம் கொடுப்போம்னு சொன்னார். 6 மாதம் டைம் சொன்னது யாரு? இவங்க கேட்கல. நல்லா புரியுங்க. எங்கேயுமே விஜய் தரப்பு முதலமைச்சர் தரப்புலயோ அந்த தாவேகா தரப்புல 6 மாசம் டைம் கேட்கல. நீங்க சொன்னீங்க 6 மாசம் அவகாசம். ஆனா இப்போ நீங்க என்ன செய்றீங்க கேட்டா அந்த 6 மாசம் நல்லா கவனிக்கணும். குற்றம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மட்டுமே நீங்க வந்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கூட அது வரைக்கும் 6 மாசம் நாங்க வெயிட் பண்ணமா சொல்லலாம். ஆனால் சட்டசபையில உதயநிதி அவர்கள் பேச்சே என்னன்னு கேட்டீங்கன்னா தேதி சொல்லுங்கன்னு கேட்டார். இந்த திட்டங்களை எப்ப நிறைவேற்றுவீங்க, தேதி குறிப்பிடணும்னு சொன்னார். அப்ப நான் கேட்கிறேன், உங்க ஆட்சியில தேதி குறிப்பிட்டீங்களா? சட்டம் ஒழுங்கு பத்தியே கேட்டாங்க சார். சட்டம் ஒழுங்கை பத்தி கேட்கறேன். நான் சொல்றேன் சட்டம் ஒழுங்கை தாண்டி நீங்க படிக்கல. அப்ப நான் பார்க்கல. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு எடுங்க. எந்தெந்த தேதியில இந்த நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நீங்க சொல்லணும்னு சொன்னார். நிர்பந்தம் வெளிநடப்பு பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அதுல தெளிவா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் இவங்க வந்து பட்ஜெட்டை நிதி சுமையை பத்தி எல்லாம் பேசுறாங்க சார். அப்ப ஒரு எதிர்க்கட்சி அந்த இடத்துல வந்து பால் போடணும்ல. திருப்பி பால் போட காரணம் காட்டி பால் போடணும். நீங்க முதல்ல 6 மாசம் டைம் தரணும் சொல்லிடக்கூடாது. 6 மாத காலம் நீங்க டைம் கொடுத்துட்டீங்க சார். எப்போ நீங்க தேதி நீங்க சொல்ல முடியாதுல்ல. நீங்க பண்ணலையே, தேதி கொடுத்தீங்களா நீங்க? சார் சில்ற மாத்திரன்னு சொன்னவரு நல்லா நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னா என் மேல என்ன பார்வை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு சார். நான் இப்போ நான் சொல்றேன் முதலமைச்சர் 200 யூனிட் ஃப்ரீன்னாரு. நான் சொல்றேன் இந்த அரசு திருப்தி ஆயிடுவீங்க. நீங்க இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த ஒரு திட்டத்தை தவிர மீதி எதையுமே முழுசா ஒழுங்கா பண்ணவே இல்லை. சொன்னதை பண்ணவே இல்லை. வந்துட்டீங்களா? முடிஞ்சுச்சா. ஆனால் நீங்க எல்லாமே நீங்க என்ன சொன்னீங்கன்னா 6 மாத காலம் அவகாசம் வேணும். அது விவசாயிகள் வந்து அந்த கரண்ட் விஷயமா கரண்ட் விஷயமா எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க 6 மாசம் வரைக்கும் பண்ணிருக்கலாம். 6 மாசம் நீங்க டைம் விட்டுணும் நீங்க. ஆனா நீங்க சட்டம் ஒழுங்கு வரைக்கும் கேட்டுக்கலாம். நீங்க அதுக்காக நான் 6 மாசம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கூட நீங்க வந்து தினம் ஒரு கொலை நடக்குதுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா சட்டசபையில பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர்னா தேதி குறிப்பிடுங்கன்னு சொல்றாரு. நீங்க தேதி குறிப்பிட்டீங்களா? உங்க திட்டங்கள் நீங்க ஏன் துரைமுருகன் கேட்கும் போது ஒரு நக்கலான ஒரு பதில் சொன்னார். சில்லறை மாத்தினு சொன்னார். ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு தான் இதுதான் பிளஸ். நியூட்ரலா இருக்கிறவங்களுக்கு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு வராது. நீங்க சார்பு நிலையில இருந்தீங்கன்னா அவரோட சொல்லாடல இயல்பு அப்படிதான் சார். சார் இயல்பு சொல்லாடலாம் பேசக்கூடாது. நீங்க அவரை கடந்த இயல்பு இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இந்த நக்கல் பேச்சா பேசி இயல்புலாம் பேசக்கூடாது. இப்ப இந்த துரைமுருகன் நக்கலா பேசுற ஊருக்கே தெரியும். கம்முன்னு இருக்கு நீங்க. தலைவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில ஒரு யதார்த்தமா சொல்ல இது ரிட்டையர் ஆகிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்களே என்ன பேசுறாரு? அதெல்லாம் சும்மா பேசாதீங்க. அதெல்லாம் இல்ல இப்ப அடுத்து நடக்கும். அவர்லாம் கபரம் இல்ல கள்ளம் கபரம் இல்லாத ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரே இவர் வந்து எப்படி பேசுறாரு? உங்களுக்கு நீங்க பத்திரிகை துறையில் தகவல் வந்திருக்கும்னே அடுத்து அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு மற்ற கைதாகிறாங்களான்னு கேக்குறேன் சார். அப்படி இல்ல சார். இங்க வழக்கு வந்து பதிவு பண்ணது கேட்டா இப்ப இவரை பொறுத்தவரை என்ன வழக்குன்னு சொல்றாங்க? ஒருமையில பேசணும் சொல்றாங்க. சரி, ஊழல் வழக்கு கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாருமே வந்து வரும். எல்லாருமே இல்ல சார் இன்னொன்னு சொல்லட்டுமா இதை நான் பதிவு பண்றேன். இந்த ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது அந்த அம்மா பேசும்போது லாபியில் நான் சொல்றது மேடைகள் இல்லாமல் மற்ற லாபிக்களில் பேசும்போது அதாவது திமுக வட்டாரத்தில் பேசும்போது கூட அந்த அம்மா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மா அதை தாண்டி என்ன சொல்லுவாங்க இந்த பொம்பளை எது இந்த பொம்பளை அப்படின்னாலும் லாபியில் பேச நான் சொல்ல மேடையில் இல்லை திமுக லாபியில் பேசும்போது. ஆனால் விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த நபர் இந்த ஆள்னு கூட சொல்றது இல்லை. எல்லாமே ஒருமையில தான் பேசுறோம். எது எப்படி நியாயம்? லாபிலேயே சார் மேடையில எப்படி பேசுறாங்க, லாபியில எப்படி பேசுவான்? இதெல்லாம் வந்து சரியா இருந்தது. இதெல்லாம் வந்து பாருங்க முதல்ல பாருங்க மு.க. ஸ்டாலின் நல்லா புரிஞ்சிக்கணும். உங்களை அப்பான்னு சொன்னது நான் இப்போ சொல்றேன் நக்கல் பேச்சு. அது முதலமைச்சர் வந்து சட்டசபையில வந்து உங்க அப்பா இது ஆணவத்தோட உச்சம். நானே சொல்றேன் நக்கல் பேச்சு ஆணவத்தோட உச்சம். அதே சமயத்துல உங்களால அதை கண்டிச்சு நான் இப்போ நான் கண்டிக்கிறேன். ஆனா அதையே உங்களால தாங்க முடியாது. உங்க அமைச்சர்லாம் மேடையில இருந்து முதலமைச்சர் வந்து ஒருமையில அவன் இவன் பேசுவான்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணா பழிவாங்க நடவடிக்கை அது எப்படி சார் சார் ஒரு முதலமைச்சர் சொல்ல சார் இதை ஏன் சார் நீங்க பேசுறீங்க தொடருமானு கேக்குறாரு சார் ஆமா பேசினா தொடரும் தான் இல்ல நான் அது கேட்கல வேற என்ன பண்ணா நீங்க சொல்லிடுங்க எனக்கு. தயவு செஞ்சு முதல்ல உங்கள்ட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நானு இப்ப இந்த ஒருமையில பேசுறவங்க என்ன பண்ண பேசுற நபர் உரிமையில பண்ணவங்கள கட்டாயம் கைது செய்து அதான் கைது பண்ணா முடிஞ்சிருச்சு தண்டனை கொடுக்கணும். பேட்டி முடிஞ்சிருச்சு நான் என்ன கைது பண்ணியாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நான் என்ன கேக்குறேன் இன்னும் இப்ப ஊழல் பணம் மக்கள் பணத்தை தொட்டவங்கள விட மாட்டேன்னு ஆமா சொல்றாங்க சார் சார் அதுல இவங்க இருக்காங்க சார் நான் எடுக்கலாம் சார் தகவல் வந்திருக்கான்னு கேக்குறேன் எனக்கு தகவல் நான் இன்னும் தனியா இருக்கு நான் போன் பண்ணியா சொல்ல போறேன் ஆனா ஒன்னு சொல்றேன் கேளுங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்க எதிர்கட்சியோட அந்த பலத்தை ஒடுக்கணும்னா அவங்க பலவீனத்துல அடிக்கணும் அதான் கேட்டேன் சரி ஏன்னா அப்பதான் வந்து அடிச்சா ஒரு ரெண்டு பிளஸ் இருக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஒரு பக்கம் அந்த ஆட்சிக்கு வந்து குடைச்சல் கொடுக்காம இருப்பாங்க தொல்லை இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சி உயிரோட இருக்கும் ஒரு எதிர்கட்சி உயிரோட இருக்கும் அந்த சென்சிட்டிவோட இருக்கும் பிளஸ் இருக்கு சார் டிஎம்கேக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது அப்படி நில குளிஞ்சு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி நீங்க பண்ணாத விட்டதுனால தான் எடப்பாடிக்கும் வந்து ஸ்டாலினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டாங்க கடந்த ஆட்சியில வந்து ஆமா தொடாமட்டதுனால எல்லா வழக்கிலையும் விட்டாங்கல்ல கொடநாடு உட்பட ஒரு 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 கேஸ் சொல்லுங்க சார் நீங்க டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே மீது போட்ட ஒரே ஒரு வழக்கு சொல்லுங்க இல்ல கொடநாடு உட்பட தொடல ஏன் போடல சொல்லுங்க அன்னைக்கு அது தொட்டிருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க கொள்ளை அடிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அது தெரியாது சார் நாங்க பண்றதை நீங்க கண்டுக்காதீங்க ரொம்ப சின்ன அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா நாங்க பண்றதை நீங்க கண்டுக்காதீங்க அதனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச வேண்டிய பல கட்டங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி மிக்சர் சாப்பிட்டு இருந்தாரு உண்மைதான் அரசியல்ல இங்க நண்பர் வந்து இதெல்லாம் கிடையாது சார் அரசியல்ல வந்து எதிர்ப்பு நிலை இருந்துட்டே இருக்கணும் இப்ப பாருங்க இவங்க எடுக்கிறாங்க பாருங்க இத்தனையும் கரூர் சம்பவத்துல ஒரு விஷயம் கவனிச்சிக்கலாம் நீங்க இந்த ஊடகம் பாக்குற அத்தனை பேரும் கவனிங்க கரூர் சம்பவத்துல கடுமையா சாடுறாரு ஆதரவு வருஜனம் யாரு ஆமா சொல்றாரு எல்லாம் ரைட்டு புண்ணியம் பண்ணாங்க என்ன புண்ணியம் சொல்லுங்க என்ன புண்ணியம் எடப்பாடி பழனிசாமி ஒரு புண்ணியம் பண்ணாரு சட்டசபையில வெளிநடப்பு செஞ்சாரு ஆதரவா யாருக்கு ஆதரவா இன்னைக்கு இருக்க டிவிக்கு இன்னைக்கு அந்த அதிமுக பிரிச்சு மேயறாங்க இதான் அரசியல் என்ன சொல்றாங்க கரூர் சம்பவத்துல திமுக கடுமையா சாடுறாரு பெரிய பாவம் பண்ணிட்டீங்க உங்க மகன முதலமைச்சர் ஆனா அந்த கரூர் சம்பவத்துல டிவிகேக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவும் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செஞ்சவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக இன்னைக்கு காலி ஆயிட்டு இருக்குது இல்ல அவர் தான் முதல் குரல் கொடுத்தாரு அதுதான் சார் அந்த அதிமுக தான் சமுடி வச்சு அடிக்கிறாங்க இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இது என்ன புரியுது உங்களுக்கு அரசியல்ல எதுவும் கிடையாது நட்பு அன்பு காதல் பாசம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எப்படி திமுக இருந்து மீண்டு வரும்னு நினைக்கிறீங்க நிறைவான கேள்வி எப்படி மீண்டு வரும் சார் மீண்டும் இப்ப இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க சார் மக்கள் வந்து இப்ப வாக்களிச்ச மக்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த சினிமா மிகப்பெரிய இந்த சினிமா ஆளுமை இருக்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,76,00,000 வாக்கு டிஎம்கேக்கு ஒரு 20 லட்சம் கம்மி 17 லட்சம் கம்மி வச்சுங்க சராசரியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ பெரிய சினிமா ஆளுமையா இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதி மக்கள் வந்து இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க பாதி மக்கள் தாண்டி அதிமுக 1,13,00,000 இப்ப அதிமுக நீங்க வந்து உடைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள்லாம் வந்து நாங்க விஜய்க்கு வாக்களிக்கிறோம் சொல்ல மாட்டாங்க அப்படியா ஆமா அந்த கட்சியில இருக்க வந்து நிர்வாகி 1000 பேர் வராங்க 10,000 சார் அப்படி வந்தா ஏன் சார் ஓப்பன் இந்த 2 பேர் வந்து 2 விஜய் பாஸ்கர் வந்தாங்கல்ல ஓப்பன் ஸ்டேஜ்ல வைக்க வேண்டியதானே பெரிய மாநாடு கூட்ட வேண்டியதானே மக்கள்லாம் வரல சார் அங்க ஒரு சிறிய அரங்கில வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆதரவாளர்களுக்கு எப்பவுமே ஒரு அமைச்சர் பின்னாடி எடுப்புங்க இருப்பாங்கல்ல ஆதரவாளர்கள் அந்த ஆதரவாளர்கள் வருவாங்கல்ல ஒரு சின்ன அரங்கத்துல வந்து உட்கார வச்சிங்கன்னா ஒரு 500 பேர் உட்கார வச்சா கூட பெருசா தெரியும் ஃபுல்லா அதுக்கு இப்ப இருக்க கேமராலாம் பயங்கரமாலாம் இருக்கு அதெல்லாம் வந்துருக்கு சார் அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்துக்கிட்டா எடப்பாடிக்கு என்ன பலன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வந்து கொடி நம்ம கிட்டே இருக்கு எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம் சார் கொடியை வாங்க முடியுமா சார் முடியாது கொடியும் சின்ன அது முடியல இல்ல நியாயமா என்ன செஞ்சிடணும் 2 செங்குத்தா பொழந்திருக்கணும் அந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் தாவேக்கா செஞ்சிருக்கணும் செய்ய முடியல செய்ய முடியல அதிமுக 2 உடைச்சிருக்கணும் சார் என்ன ஆனாலும் அதிமுக கொடி சின்னம் தலைமை கழகம் அலுவலகம் எல்லாமே அவர்கிட்ட தானே இருக்குது எல்லாமே அவர்கிட்ட தானே இருக்கு இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடுறாங்க நாளைக்கு வந்து இப்போ இந்த எம்எல்ஏ இந்த அதிமுக கட்சியால் வந்து ஒரு 10 எம்எல்ஏ வராதா சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க தெரியல நீங்க தொண்டர்கள் யாரும் தாவேக்காக்கு போக மாட்டாங்க உறுதியா ஏன்னா நீங்க இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் அதிமுக தொண்டர்லாம் வேற டைப்பான ஆளுங்க சார் உங்களுக்கு தெரியும் அம்மாவை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் காப்பாற்றல சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கிட்ட போக மாட்டேங்கிறான் ஓட்டு போட மாட்டோம் அதனால தான் தாமரை மலராமல் போனதுக்கு காரணம் என்ன அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீனாவது போட்டிருக்கணும் பிஜேபியில் அமெரிக்கா கொண்டு போய் சும்மா வந்து ஃப்ளைட்டில் உட்கார வச்சு அப்படி போயிட்டு கூட
அமெரிக்கா போகணும். புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இது எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த இடம் சொல்லிட்டு வந்துன்னா அங்கே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கை விரிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் எடுத்து வந்தாங்கன்னா கூட ஒரு பேர் இருந்திருக்கும். சரி, அப்போல வச்சு கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இதுவாயிடுச்சுல்ல. இது அதிமுக நிலைமை. அதிமுக அதனால தான் வந்து பிஜேபிக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முளைக்கவே மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணலாம். ஏன்னா அந்த தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கூட்டணி ஏற்றுக்க மாட்டேங்கிறான். திமுக தொண்டர்கள் எப்படி இருக்காங்க இப்போ? திமுக தொண்டர்கள் வந்து சார் இதெல்லாம் பார்ப்பாங்க சார். கடந்த காலத்து ஜெயலலிதா இதை விட கடுமையான நடவடிக்கைலாம் ஜெயலலிதா எடுத்திருக்காங்க சார். திமுக மேல ஆமா, கலைஞரை கைது பண்ணி நடு ரோட்ல உட்கார வச்சிருக்காங்க. நடு இரவுல. ஆமா தெரியும் அவர்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்றாங்கப்பா சொல்லி டப்பிங்லாம் பண்ணி போட்டாங்க பாருங்க, தெரியல சன் டிவில தெரியல ஃபுட்டேஜ். ஆமா அது ஜூன் எண்ட்ல அந்த வெட்டி ஓட்டுறது அதுதான் அவங்க ஆரம்பிச்சது தான். அந்த வெட்டி ஓட்டுறது இப்ப சொல்றாங்கல்ல, சிவசங்கரன் சொல்றாருல அட்லி படுத்த மாதிரி வெட்டி ஓட்டான்னு சொல்லிட்டு சிவசங்கரன் தெரியலன்னு நினைக்கிறேன். வெட்டி ஓட்டுற கதை ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான். ஆனா தப்பு இல்ல சார். அப்படி ஒரு 70 வயது ஒரு முன்னாள் முதலமைச்சரை கைது பண்றது பண்ணாங்கல்ல, நீதிமன்றம் கூட காட்டமா சொன்னாங்க. அது எல்லாமே நடந்தது. உங்க இதயம் வந்து செங்கல்லால ஆனதான்னு கேட்டாங்க. இது எல்லாமே நடந்தது தானே, இது எல்லாமே நடந்தது. திமுக பாத்துருக்கு, இது எல்லாமே நடந்தது தானே. எதுக்கு வெட்டி ஓட்டுற வேலை? உண்மைதானே இது? அவர் வாய்ஸா போட்டுக்கலாமே, ஐயா கொலை பண்றாங்கப்பா கொலை பண்றாங்க அந்த தானே குரல் வந்திருக்கணும். ஏன் அதுக்கு டப்பிங் போட்டாங்க? வெட்டி ஓட்டுற கதை வரைக்கும் பேசுறேன் நான். கைது பண்ணது சரி தப்புன்னு அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணாங்க. அல்லது ஆட்சியை மாத்தி போட்டாங்க. அன்னைக்கே ஆட்சி மாத்தி போட்டாங்க. மக்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும். நடுராத்திரில எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட போறாரு, எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா நான் அதை சொல்லவே இல்லை, வெட்டி ஓட்டுற கதையை சொல்றேன் நான். அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ என்னங்க இது, அவரே வந்து கொலை பண்றாங்கப்பா. அதுவும் யாராவது யூனிஃபார்ம்ல போயிட்டு மிட் நைட் யூனிஃபார்மோட போய் போலீஸ் பெரும் படையோட போயிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொலை பண்ணிடுவாங்களா சார்? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு மீண்டு வர முடியுமான்னு கேக்குறேன். அதெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க சார். நான் தான் சொல்றேன்ல சார், 2 விஷயம் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சி உயிரோட்டமா இருக்கும் திமுக. ஆமா, இப்ப இன்னொரு நெரேட்டிவ் செட் ஆகுது இல்லைங்க. என்ன இப்ப இந்த இடத்துல வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே விஜய் நெரேட்டிவ் ஸ்ட்ராங் ஆகுது சொல்லலாமா? ஆமா, இப்படி விஜய் விஎஸ் உதயநிதி அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க. அது தெரியல. இல்ல ஸ்டாலின் தகவல் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி சொன்னா என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஸ்டாலின் வேணா உங்க மனசு திருப்தி ஒன்று சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறவங்க. கஷ்டமா இல்ல, உங்களுடைய எண்ணம் எப்படியோ அதுதான் கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி கேட்டா இந்த வெசஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா விஜய் வெசஸ் ஸ்டாலின் வச்சுங்க, இல்ல ஸ்டாலின் வெசஸ் விஜய் வச்சுங்க. உதயநிதிக்கு வைக்கணும்னு சொன்னாக்கா வேணா இப்படி ஒன்றா வச்சுங்க, உதயநிதி வெசஸ் ஜேசன் சஞ்சய்னு வச்சுங்க. கரெக்டா இருக்கும். திருப்தியா? இதானே எதிர்பார்த்தீங்க? கேட்கறேன். ஜேசன் சஞ்சய் வெசஸ் உதயநிதி வைக்க கூடாதா? நான் கேட்கறேன். மக்கள் வந்தா யோசிங்க சார் கொஞ்சம். கலைஞர் புள்ள ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகலாம், ஸ்டாலின் புள்ள உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகலாம், எதிர்கட்சி தலைவர் ஆகலாம். மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் அதான் நானும் சொல்றேன், அதுதான் சொல்றேன். அப்படிலாம் ஆகும்போது நீங்க தான் நிறுத்துறீங்க. முன்னாடி மக்கள் தேர்வு செய்யறோம், நிறுத்துறது நீங்க தானே. நீங்கன்றது கட்சியில சேர்த்து. அதுதான் நான் சொல்றேன். தொண்டர்கள் தகுதி இருந்தா வரட்டும். விஜய் புள்ள வந்து சஞ்சய் வரக்கூடாது, தாராளமா வரலாம். பின்ன ஏதோ உங்க முகம் மாறுது சொல்ல முடியல. மீண்டு வருமா நீங்க கிட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பா மீண்டு வரும் சார். இதெல்லாம் மீண்டு வரும் சார். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மீண்டு வருவாங்க சார். காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல பாருங்க. ஏன் டிஎம்கே மீண்டு வருவாங்க நான் சொல்றேன்னா, இங்க டிவிக்கே ஏடிஎம்கே வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டு போய் ரிசார்ட்ல வச்சாங்க எம்எல்ஏக்களை. ஆமாங்க. ஆனால் டிஎம்கே முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் சொன்னார் என்னன்னு கேட்டால் எல்லாரும் சென்னையில் தங்கிருங்கன்னு சொன்னார். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதுகாப்பெல்லாம் கொடுத்து ஹோட்டல்லாம் தங்க வைக்கல. அதுலேயே நீங்கள் புரிஞ்சிங்க. ஓ சரி சரி, அதிலே நீங்கள் புரிஞ்சிங்க உறுதியாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் கூட மாறலாம் சார். ஒருத்தர் 2 பேர் கூட மாறலாம், அதெல்லாம் சகஜம் தான் சார். கடந்த காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து ஒரு 15 இப்போ நான் கேட்குறேன், முன்னாள் அமைச்சர்கள் வந்து எந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்க? டிஎம்கேல தான் அதிகமாக இருக்கும். டிவிக்கேல நான் சொல்றேன், ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் சொல்றேன். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் டிஎம்கேல தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 16-17 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம செந்தில் பாலாஜி இப்போதானே இப்போ இவங்கலாம் வந்திருக்காங்க சார். சரி சரி. அதனால ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருந்தாலும் 1-to-1 தான் சார் இங்கே. அது நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ ஏடிஎம்கே நீங்கள் இப்படி கேள்வியை மாற்றி கேட்கணும். இந்த ஏடிஎம்கே எப்படி சார் நிற்கும் ஃபியூச்சர்ல? அதுதான் இப்போ கேள்வி. டிஎம்கே நிற்கிறது முடியும், டிஎம்கே நின்றுவாங்க எப்படி இருந்தாலும். அவங்க தான் அடுத்த லீடர்ஷிப் ரெடி பண்ணிட்டாங்களா சார்? நம்ம நேரம் கருதி அந்த கேள்வி கேட்கலாம். அடுத்த நேர்காணல் நம்ம அதை கேளுங்க. ஏன்னா ஒரு தலைமையோட பண்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் இருக்கும் போதே இன்னொரு தலைவரை தேர்வு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. கலைஞர் அதை சரியா பண்ணிட்டு போனாரு. ஸ்டாலினை காமிச்சிட்டு போனாரு. ஸ்டாலின் வந்து உதயநிதியை காமிச்சிட்டாரு, அடையாளப்படுத்திட்டாரு. சரிங்களா? ஆனா உதயநிதியும் எதிர்கட்சி தலைவரும் நல்லா சிறப்பா செயல்படுறாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த பின்னாடி போய் யோசிச்சு பார்க்கணும். தேதியோட சொல்லுங்கன்னு கேட்கறாரு. அதான் சிக்கல். அதை தவிர்த்துருக்கலாம். தேதியோடலாம் சொல்லக்கூடாது சார். நீங்க உங்களுடைய வந்து இந்த மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க எப்போ நிறைவேற்றுங்க அந்த தேதி எடுத்து போடுங்க. கடைசி 1 வருஷம் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் அந்த குடும்ப தலைவர்களுக்கு மொத்தமா போய் சேர்ந்தது. அதுவே 2 ஆண்டு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க இப்போ புரிஞ்சுங்க. அதனாலதான் நீங்க 6 மாசம் டைம், உங்ககிட்டே ஒரு நிலைப்பாடு இல்லை. அப்பா வந்து 6 மாசம் டைம் கொடுலான்றாரு, மகன் வந்து தேதியோட எப்போ நிறைவேற்ற சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அது எப்படி சரியா இருக்கும்? அதான் அமைச்சர்கள் எல்லாரும் ஒரு படி மேல போய் வந்து ஒருமையில அவன் இவன் பேசுறீங்கல்ல.
நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுறாங்க வச்சுங்க சார், அவன் இவன் பேசுனா ஒத்துப்பீங்களா நீங்க? உதயநிதியே பேசுறாங்க சார், யாரோ ஒருத்தர் அவன் இவன் பேசுறாங்க சார், அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் இருக்கா சார்? சார் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ என்ன இப்போ அங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அணுகுமுறையிலும் ஆளுங்கட்சி தரப்புலையும் ஒரு அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அணுகுமுறை சரியில்லை. சரி, இங்கே பேசக்கூடியது கேட்டால் இப்போ ஒரே சிம்பிளாக முடிச்சிடலாம் சார். ரொம்ப ஒரு அங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் யாராவது சரியில்லை. முதலமைச்சருக்கு வந்து இது எல்லாருமே நடக்கிறது தான் சார். ஜெயலலிதாக்கா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்தாங்க சார். மேடை பேச்செல்லாம் என்ன அந்தமா பேசுனாங்களா? இன்ட்டு எழுதி கொடுத்துருவாங்க, எல்லாம் இதை மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை வச்சு பேசுவாங்க. அதுவும் எழுத்துக்கள் கொட்டை எழுத்துல இருக்கணும். நம்மள பெரிய பெரிய கார்டு எடுத்து வைப்பாங்க. ஆமா சார், ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வைப்பாங்க பாருங்க. நம்மள இப்போ ஒரு கார்டு அட்டை மாதிரி எடுத்து வைப்பாங்க. இங்கே எழுதி ஒரே வார்த்தை சிம்பிளா என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இவங்க குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்களுக்கு வாக்களித்த வாக்குகள், எங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுடைய தயவுல தான் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஊட்டி கேட்டாங்க. இல்ல ஆமா, இந்த தயவுல தான் ஆட்சி. இதை ஒரு தடவை சொன்னா விட்டுருணும் சார். திருப்பி நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ ஒரே வார்த்தை இவங்க பதில் போட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு இருங்க. அதை செய்யல ஆளுங்கட்சி தரப்புல. என்ன செய்யணும் பார்க்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்கோம்னா, எங்களால தான், தாவேக்கால தான், என்னால தான், யார் விஜய் என்னால தான், எங்களால தான் நீங்க எதிர்கட்சி தலைவராக இப்போ இங்க உட்காந்து இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்க அப்பா இங்க உட்காந்து இருந்திருப்பாரு அப்படி சொன்னா மேட்டர் ஃபினிஷ். அப்பாவுக்கும் ஒரு அடி, மகனுக்கும் ஒரு அடி. ஆனா அதை விட்டுட்டு இந்த அப்பா கதெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் ஆணவமான பேச்சு. ரொம்ப சிம்பிள். ஆமா, ரொம்ப எளிமையா. ஆமாங்க, உங்களுடைய கூட்டணி கட்சியினர் தான் அவங்க விருப்பப்படி எங்களுக்கு வந்து ஆதரவு தராங்க. உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் எங்களுக்கு ஆதரவு தராங்க. அதனால் இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த தாவேக்காவால தான், என்னால் தான் நீங்கள் இங்கே எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த இடத்துல உங்கள் அப்பா உட்காந்துருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அதுதான் இது. ஆனா அது நடக்கல, அது சொல்லல. நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.